சகோதர அன்பு இருந்தா உங்கள்கிட்ட மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த சகோதர அன்பு, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க ஒன்றும் பூர்ணர் இல்லை, ஆனா மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. அதனால இந்த சகோதர அன்பு, அன்பு கூறக்கூடிய ஒரு திறமை, புதிய ஆற்றல் உங்களுக்குள்ள வந்திருக்குது. அது எதை காணிக்கிறது? நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள், இந்த புதிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்ன்றதை காட்டுகிறது. நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே, போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். இப்போ இருள் மட்டும் இல்லை, ஒளியின் ஒரு ஜாதி உண்டாயிருக்குது. இருள் ஒளின்னு இருக்குது. நாம் ஒளியை சேர்ந்தவர்கள், இந்த புது வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். நாம் இந்த ஒளியின்ற ஜாதி அல்லது இந்த ஒளிங்கிற வர்க்கத்தில் இருக்கிற நாம் யார்? கற்பனையை கை கொள்ளக்கூடியவர்கள், அன்பு கூறக்கூடியவர்கள். ஆகவே வாழ்க்கையில் ஒரு தரமான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். சாக்கு போக்கே சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, சிலர் சாக்கு போக்கு சொல்கிறதுலே இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, சரிங்க, ஆனால் மனுஷனுக்கு தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது ஊருக்கு அவங்க ஊர் உபதேசம் போல இருக்குது. மனுஷனுக்கு பிறக்கும் போதே ஒரு தன்மைன்னு வந்துடுறது இல்லையா? அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது, தோலோட ரத்தத்தோட கலந்துட்டு இருக்குது. அவன் அப்படி தான் பிறக்கும் போதே ஒரு முரடனாக பிறந்திருக்கிறான், பிறக்கும் போதே ஒரு கடினமானவனா பிறந்திருக்கிறான், கொடூரனா பிறந்திருக்கிறான். அவன் கொடூரனா தான் இருப்பான், ஏன்னா அப்படி பிறந்துட்டான் இல்லையா அவன். அதுதான் சொல்லியிருக்குது. இந்த மாதிரி பேசுகிற ஆளை தான் சொல்லியிருக்குது குருடுன்னு. கண்ணும் தெரியல, இருட்டிலையும் இருக்கிறான் அவன், ஒன்றும் விளங்கல. அதனால்தான் என்ன சொல்கிறாங்க, அவன் சுவாபம் அப்படி இருக்குது, அதை மாற்ற முடியாது இல்லையா? ஒருத்தர் நல்ல சுவாபத்தோடு பிறகுறாங்க, சாஃப்டாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. சில நேரத்தில் வளர்ப்பு அப்படி இருக்கிறாங்க. சிலர் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிறந்துடுறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் ஊரில் அப்படி, எங்கள் ஊருக்காரங்களாம் அப்படி, நாங்களாம் அப்படி தான்.
ஏன்னா நாங்கள் அப்படி, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன, பழையவிலெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புது சிருஷ்டி ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவங்களே அப்படி பேசினா அப்படி விளங்கலன்னு அர்த்தம். மெய்யான கிறிஸ்தவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா மெய்யான கிறிஸ்தவனுக்கு சத்தியம் வழங்கும். அவனுக்கு ஒரு காரியம் வழங்குது, என்னன்னா, இப்போ நான் பழையவன் கிடையாது, நான் அந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன். நீங்கள் இங்கே எந்த ஊராக இருந்தால் என்ன, அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. நான் இந்த ஊர், அதனால் நாங்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதை விடணும். முதல்ல அதை விட்டுட்டு, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன், இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிற ஒருவன். நாம் எல்லாரும் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த ராஜ்யத்தின் அங்கத்தினர்கள். நாமெல்லாம் சும்மா அந்த ஊருனா இந்த ஊர் நாங்கள் இப்படி தான், அவங்க அப்படி தான், இந்த ஊருக்காரன் அப்படி, அந்த ஊருக்கார இந்த பேச்சை விடணும். நம்ம ஹலோ எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாரும் நாங்கள் ஊரை ஒழிச்சிட்டீங்க அப்படின்றாங்க. ஊரை ஒழிக்கல, நான் அதை பற்றி எப்படி யோசிக்கிறதுன்றதை தான் ஒழிக்கிறேன். நானும் ஒரு ஊரில் பிறந்தான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கு இருக்கிறது புது சிருஷ்டி. நீங்கள் இருக்கிறதும் புது சிருஷ்டி இல்லைங்களா? நாம் இந்தியன்றதை யாரும் மாற்ற முடியாது, நாம் இந்த ஊருக்காரங்கன்றதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் நான் புது சிருஷ்டி. அந்த விதத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது. பழசெல்லாம் ஒளிந்து போயினேன், அதோட சம்பந்தப்பட்ட அந்த காரியம்லாம் போயிடுச்சு. இப்போ நான் புது சிருஷ்டி. நான் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வந்துட்டேன். வேற ஒரு ஆள், நான் வித்தியாசமானவன் இல்லைங்களா? அதுதான் முதல் காரியம். ரெண்டாவது, நான் இந்த புது வர்க்கத்தை சேர்ந்தவனா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் இந்த அன்பை குறித்த கட்டளையை நான் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறேன் என்பதுதான் ஆதாரம். எந்த அளவு கடைபிடிக்கிறேன்றது தான் ஆதாரம். 9:10 பாருங்க, மறுபடியும் எவ்வளோ பிளண்டா நச்சுன்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சகோதரன் அன்பு கூற முடியாதவன் எப்படி இருக்கிறானா? இருளிலே தான் இருக்கிறான். என்னங்க, ஞானஸ்தானம்லாம் எடுத்திருக்கிறாங்க, சர்ச்சிலையும் சேர்ந்துட்டேன், மெம்பர்ஷிப்பெல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது இருளிலே தான் இருக்கிறான். சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். சகோதரன் அன்பு ஒருவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க. சகோதரனை சிநேகிக்க முடியாதவன் அவன் இருளில் இருக்கிறான். அவனுக்குள்ளே இருள் இருக்குது, அவனும் இருளில் இருக்கிறான். அவன் சொல்லலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கோயிலில் சேர்ந்துட்டேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனாலும் சகோதரி செய்யாதனால அவன் இருளிலே தான் இருக்கிறான். அதே நேரத்தில் சகோதரரை சிநேகிக்கிறவன் அவனுக்குள்ள 1000 மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். நீங்கள் 1000 தப்பு கண்டுபிடிக்கலாம். ஒரு மனுஷன்னா நல்ல பைனாகுலர் வச்சு பார்ப்பாங்க சிலர். ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது ஒன்று இருக்கான்னு, ஏதாவது இருக்கணுமே பிரதர், அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது மாட்டோம். ஆனால் சகோதர அன்பு உள்ளவன், சகோதரன் அன்பு கூறுகிறவன், அவன்கிட்ட மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், சகோதர அன்பு இருந்ததுன்னா அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான்றதுக்கு அது ஆதாரம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லா ஆதாரத்தை காமிச்சாலும் சகோதர அன்பு இல்லைன்னா இருளில் தான் இருக்கிறீங்க, இருள் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் இருளில் இருக்கிறீங்கன்றதுக்கு இந்த சகோதர அன்பு இல்லாதது ஆதாரமாக இருக்கிறதா. ஆனால் சகோதர அன்பு இருந்தா உங்கள்கிட்ட மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும், இந்த சகோதர அன்பு, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க ஒன்றும் பூர்ணர் இல்லை, ஆனா மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. அதனால இந்த சகோதர அன்பு, அன்பு கூறக்கூடிய ஒரு திறமை, புதிய ஆற்றல் உங்களுக்குள்ள வந்திருக்குது. அது எதை காணிக்கிறது? நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள், இந்த புதிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்ன்றதை காட்டுகிறது. எத்தனை பேர் வளர்ந்து நான் சொல்றது? 1000 அத்தாட்சி காமிச்சாலும் சகோதர அன்பு இல்லைன்னா இருளில் தான் இருக்கிறான், இருளில் தான் அவனுக்குள்ள இருள் இருக்குதுன்றது அர்த்தம். இவன் 1000 சொல்லலாம், அதை ஏற்றுக்க முடியாது. சகோதர அன்பு இருக்கிறவனை பற்றி நீங்க 1000 குறை சொல்லலாம், ஆனா அவன் ஒளியில இருக்கிறான். இப்படிதான் வேதம் போதிக்குது. அதுதான் ஆதாரம் என்று வேதம் போதிக்கிறது. சரி, இப்போ ஒன்று, இயேசு ஒரு புதிய வர்க்கத்தை உண்டு பண்ணி விட்டார். இந்த புதிய வர்க்கத்துக்கும் உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இருள் ஒளின்னு ரெண்டும் வித்தியாசமாயிடுச்சு. நான் அந்த புதிய வர்க்கத்தில் தான் இருக்கிறேன்னாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? சகோதர
அன்பு. இந்த வசனங்களுடைய அர்த்தத்தை சொல்கிறேன், 9, 10, 11 அர்த்தத்தை. மூணாவது, அவிசுவாசியும் விசுவாசியும் கம்பேர் பண்ணி பாருங்க. எப்படி இருள் ஒளி நீங்கள் சொல்லியிருக்கு இல்லையா? சகோதரனை பாய்க்கிறவன் சகோதரனை அன்பு கூறுகிறவன் அப்படின்னு 2ஆ பிரிக்குது, இருள் ஒளின்னு 2ஆ பிரிக்குது இல்லையா? அப்போ விசுவாசியும் அவிசுவாசியும் பிரித்து பார்க்கலாம். பார்க்கும்போது தெரியும் இந்த காரியங்களை, இந்த அன்பு கூறுவது என்கிற அந்த கற்பனையை வைத்து விசுவாசியும் அவிசுவாசியும் பிரித்து பார்த்தா சில காரியங்கள் நமக்கு விளங்கும். அவிசுவாசியை மூல பார்ப்போம். அவிசுவாசி யார்? 11ஆம் வசனம் சொல்லுது, சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து, அவன் இருளில் இருக்கிறான். இஸ் இன் டார்க்னஸ். அவனை சுற்றி இருள் இருக்குது, இருளில் சிக்கிட்டு இருக்கான் அவன் இல்லையா? அவன் கண்ணு குருடா இருக்கிறது அப்புறம் வர்றேன். இது இருளில் அவன் இருக்கிறான், அதை முதல்ல பார்ப்போம். இருளில் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? சும்மா இருளில் இருக்கான்னு என்ன பிரயோஜனம்? என்ன அர்த்தத்தில் சொல்லுது? அவன் இருளிலே இருக்கிறான். இருளிலே இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் பார்த்துருக்கீங்களா? திருப்பங்க பார்ப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பாய்க்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பாய்க்கிறவர்களுமாய் இருந்தோம். லிஸ்ட்டை கவனிச்சிங்களா? இருளில் நடக்கிறவன் எப்படி இருக்கிறான்ற கேள்விக்கு பதில் நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இருளில் நடக்கிறவன் எப்படி இருக்கிறான்? புத்தியினன், கீழ்ப்படியாதவன், வழி தப்பி நடக்கிறவன், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவன், துர்க்குணம் உள்ளவன், பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவன், பொறாமையோடும் துர்க்குணத்தோடும் ஜீவனம் பண்ணுகிறவன், பாய்க்கப்படத்தக்கவன், பாய்க்கிறவன். என்ன வர்ணனை பாருங்க, எப்படி சொல்லியிருக்கு. இதை சொன்ன உடனே எனக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாதுங்க, எவ்வளோ டீசெண்டான ஆளுங்கள்லாம் இருக்காங்க உலகத்தில், எவ்வளோ நல்ல நல்ல ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன், டீசெண்டான ஆளுகளை பார்த்துருக்கேன், ஒத்துக்கிறேன். நிறைய டீசெண்டான ஆளுகளை பார்த்துருக்கோம். பார்க்குறதுக்கு எப்படி நடந்துருக்கோம்? வெளியே போகும்போது நல்ல சட்டையை மாட்டிக்கிறோம் இல்லைங்களா? உள்ளே என்ன இருக்குன்றத காமிக்க மாட்டேன்றோம். வெளியே போகும்போது நல்லா ஒழுங்காக சட்டையை மாட்டிக்கிறோம், நீட்டாக தலையை வாரிக்கிறோம், நம்முடைய வெறுப்புகளையும் கசப்புகளையும் கோபங்களையும் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. ஒரு ஆளை பார்த்தா டீசெண்டாக பேசணுன்றது நமக்கு தெரியுது. வெளியே போய் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம். ஏன்னா டீசெண்டாக பிஹேவ் பண்ண. பிடிக்காத வந்தான்னா கூட ரொம்ப ஹலோ ஹவ் ஆர் யூ நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு. நல்லா கற்று நல்லா இப்படி 4 வார்த்தை பேசணும், அவன்கிட்ட ஏன் நீ இது பண்ணிக்கிற அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறோம். நம்ம யார்ட்டையும் வம்புழுக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி டீசெண்டாக நடந்துக்கிறோம். அது வெளியில் இருக்கிற ஒரு மேற்பூச்சான ஒரு காரியம். அது எல்லாருக்கும் அது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உள்ளே வச்சு எல்லாத்தையும் மறைச்சிடுறோம். ஆனால் நல்லா கொஞ்சம் ஆழமாக பாருங்கள் ஆளுகளை, அப்போ நான் சொல்கிறது வழங்கும், பைபிள் சொல்கிறது வழங்கும். அதுதான் உண்மைன்றது. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஓ ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்தது, அடிக்கடி நம்ம மீட் பண்ணோம், கண்டிப்பாக வாங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இப்படி திரும்பி வந்து இன்னொரு ஆள்கிட்ட அவனை பற்றி சொல்லுவான் பாருங்க. ஏன் தான் இவன் கண்ணில் முழிச்சேனோ நான் அப்படி போகலான் இருந்தேன், இப்படி வந்தேன், இவன் கண்ணில் மாட்டிக்கிட்டேன், இவன் ஒரு பொல்லாதவன் இவன் அப்படின்னு இவனை பற்றி கரிச்சு கொட்டுறது. அப்போ அவன்கிட்ட அவ்வளோ நேரம் கை கொடுத்து நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தோம். என்னது அது நமக்கு படிப்பிக்கப்பட்ட பாடம். அது எப்படி நடந்துக்கணும்னு, வெளியே எப்படி நடந்துக்கணும், எப்படி காட்டிக்கணுன்றத வெளி வேஷம். அது நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். சொன்னால் நம்ம வாழ்க்கையே ஒரு வெளி வேஷத்தில் வாழ்கிறதுக்கு தான் உலகத்தில் கற்றுக் கொடுத்துட்டாங்க. வெளியில் நல்லா நல்லா வாழ்கிறதுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம நாட்டில் எல்லா விதத்துலேயும் அது ரொம்ப அதிகம். வெளியில் எப்படி வாழ்கிறதுன்னு அதனால தான் கோல்டு கவரிங் நாங்கள் கூட விற்கிறாங்க பாருங்க இங்கே. ஏன்னா வெளியில் என்னன்னு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வெளியில் போய் என்னத்தை போகிறப்ப என்னத்தையா மாட்டிக்கணும், என்னத்தையா பண்ணணும், வெளியில் எல்லாத்தையும் நல்லா காமிச்சிக்கணும். வெளியில் நம்ம பார்க்கறதுன்றது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? இன்னும் அப்படியே புட்டு வச்சுட்டாருன்றாரு. வெளியில் பார்க்கறது எதுவுமே
உண்மை கிடையாது. ஏன்னா எல்லாரும் அப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறோம், படிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி வெளியே காட்டிக்கணும், எப்படி இருந்துக்கணும், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் நம்மளை. அப்போ வேத வசனம் சொல்கிறது உண்மை. வேத வசனம் வந்து ரொம்ப ஆழமான புஸ்தகம் பாருங்கள். இது சும்மா சாதாரண காரியம் கிடையாது. இந்த மனுஷனுக்கு இருக்கிற அவனுக்குள்ளே இருக்கிற புத்தியினம், அவனுக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படியாத தன்மை, வழி தப்பி நடக்கிற அந்த வாழ்க்கை, பலவித இச்சைகள் இன்பங்கள் இதுக்கெல்லாம் அடிமைப்படுறானே, அதுலேருந்து ஒரு விடுதலை, துர்க்குணம் பொறாமை இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வழி. அதை போக்க சொன்னால் அதை யாராலும் போக்கவே முடியாது. அவங்களால முடியாதுன்றவாங்க. அப்படின்னா மூடுறது முடியும், நீக்கிறது முடியாது. வேஷம் போடுறது முடியும், நீக்கிறது முடியாது. இதுதான் உலகத்தின் கதை. அப்போ ஆள்கிட்ட நேராக பார்த்தா ஒன்று பேசுகிறாங்க, பின்னால் போனால் வேற ஒன்று பேசுகிறாங்க. பார்த்துட்டீங்களா? அந்த ஆளை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க. இருள், மிஸ்டர் இருள், அதான் பேர். நிறைய எனக்கு மிஸ்டர் இருள், மிஸ்ஸஸ் இருள்லாம் நிறைய தெரியும் எனக்கு. அருள் வேற, இது இருள். அருள்ன்றத ஒளி, இருள்ன்றது வேற பாருங்க. இது மிஸ்டர் இருள், மிஸ்ஸஸ் இருள், இப்படி ஒன்று பேசுவாங்க. அப்புறம் அடுத்து இந்த பக்கம் போனால் வேற ஆப்போசிட்டாக பேசுவாங்க. உள்ளே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியெல்லாம் வெளியே வரும். உள்ளே திங்க் பண்ணுறதே வேற, வெளியே காட்டுறது இன்னொன்று. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்த்தை கூட பேசுறது நீங்கள் கேட்க வேணாம். சும்மா மூஞ்சியை சுளிக்கிறத பாருங்க. நீங்கள் ஒரு ரூமில் நுழையும் போது சில மூஞ்சிங்க சுளிக்கிறத பாருங்க, அப்பவே தெரியும் உங்களுக்கு டக்குன்னு எத்தனை நல்ல ஆளுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க இருக்கிறாங்க, பிடிக்காத ஆளுங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். நாமளும் புத்தியினர் ஆகிடுறோம் சில நேரத்தில். ஏன்னா யாராவது நம்மகிட்ட சிரிச்சு பேசினா ரொம்ப நல்லா பேசிட்டு போனான், இங்கே பேசிட்டு போய் அங்கே போட்டு கிட்டார் கிழிக்கிறாரு. இருக்கீங்களா? சரி, அப்போ இருளில் இருக்கிறான்றதான் உண்மை. உள்ள இருக்கிற நிலைமை. இந்த இருள் உள்ள இருக்குதுங்க. உள்ளான நிலைமை இது. வெளியே தெரிய மாட்டேங்குது. வெளியே மேற்பூச்சா எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்குது. உள்ள இருள் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த அவிசுவாசியுடைய பிரச்சனை என்னன்னா, ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவன் அந்த இருள் ஆளுகிறது. இருளா இருக்கிறதுனால அவன் எங்க போறான்னு தெரியலையாம் பாருங்க. அவன் போகிற இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான். அதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப இந்த இருள் இவனை கண்ட்ரோல் பண்ணுது. இவனை போகிற இடம் என்னன்னு தெரியாதவனாக்குது, தடுமாற வைக்குது. இவனை வழி தெரியாம நிக்க வைக்குது, தேய்க்க வைக்குது, அலைய வைக்குது, தப்பா போக வைக்குது. எங்க போறானே ஒன்றும் தெரியல. அவன் இஸ் கண்ட்ரோல்டு பை இட், கவர்ன்டு பை இட். அப்ப அப்படிப்பட்டவனை பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷமா இருந்தானா ஏதோ நல்லது நடந்திருக்கு, அதனால சந்தோஷமா இருக்கிறான். ஏதோ நல்ல ஆளை பார்த்துருக்கான், சந்தோஷமா. கோவமா இருந்தாலும் நீ யாரோ கெட்ட ஆள் மூஞ்சில முழிச்சிட்டான், அதான் கோவமா இருக்கிறான். எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது அவனுக்கு. அதனால சிலர்லாம் கரெக்டாக பார்த்துக்குவாங்க பாருங்க. காலையில் யாராவது மோசமான ஆள் மூஞ்சில் முடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மூடை கெடுத்துருவார் அவர், நம்ம மூடை கெடுத்துருவார். அப்போ என் மூடு, என் வாழ்க்கை, இன்னைக்கு நாள் எப்படி போக போகுது, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதை யார் நிர்ணயிக்கிறது? நான் அல்ல, என்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லை. குறுக்க எவனா வர்றான் பாருங்க, நான் இப்படி போவேன், அப்படி வந்துடுறான், தப்புன்னு நாளே கெட்டு போகுது. அப்போ என்னங்க அது? அப்போ என் வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கண்ட்ரோலே கிடையாது. இருள் என்னை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாமே இப்படி தான் நடக்குது. அவனுக்கு ஒரு ஸ்டடியான ஒரு பாலிசி கிடையாது, ஒரு இது கிடையாது. அவன் அந்த இருளில் அகப்பட்டு கிடக்கிறான். அதனால் போகிற இடம் என்னது என்று அறியாமல் இருக்கிறான். மூணாவது, அவனுடைய கண்ணு குருடாக்கப்பட்டிருக்குது. அதையும் 11ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு குருடாக்கப்பட்டிருக்குதுன்னா என்ன? ஒரு விதமான ஆவிக்குரிய குருட்டாட்டம். அவனுக்கு தன்னுடைய பாவம் விளங்கலை, தான் பாவிங்கிறது விளங்கலை. நிறைய பேருக்கு அது விளங்கவே விளங்காது பாருங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள கோச்சிக்குவாங்க. அதனால் சொல்கிறது கூட இப்போலாம் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தங்களுடைய பாவம் விளங்கல் பாருங்கள். சில கிறிஸ்தவங்களே கூட எடுத்துங்க, 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டு என்ன சொல்கிறாங்க? அவர் நல்லவர் தாங்க அப்படிவார் இவர், இந்த அம்மா. அவரும் சொல்லுவார், என் பொண்டாட்டி நல்லவர் தாங்க அப்படிம்பார். அப்புறம் என்னதாங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊரில் எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க,
அவங்க வந்து ஒரு செய்வினை வச்சுட்டாங்கன்றாங்க. இவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லவங்களாம். 500 மைலில் அத்தை இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு செய்வினை வச்சிருக்கிறாங்க. அந்த செய்வினையினால இங்கே வந்து டெய்லி அண்டாம் உருளுது, குண்டாம் உருளுது, அடிதடி நடக்குது. எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. அங்கே இருந்துக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கிறாங்க இவங்க, அங்கே இருந்துட்டு எங்களை இந்த மாதிரி இம்சப்படுத்துகிறாங்க. என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் அடே அப்பா, எங்கிட்ட ஒரு தப்பு கூட நீங்கள் பார்க்கவே முடியாதாக்கும், நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறோம். அங்கே இருக்கிற எங்கள் அத்தை ஒன்று இருக்குது, ஒரு பேய் மாதிரி. அது வந்து அங்கேருந்து எங்களை ஆட்டி படைக்குது, செய்வினை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குதாக்கும். நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர். இதுக்குன்னு இவங்க வீட்டில் வந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. 3 மணி இருக்கும் உபவாசம் போட்டு அப்புறம் 3 மணிக்கு மீனை வறுத்து சாப்பிட வேண்டியது. இருக்கீங்களா? நடக்கிறது தான் சொல்றேன். நடக்கிறது சொல்றேன்றதுக்கு நீங்களே ஆதாரம். உங்களுக்கு தெரியுது பாருங்க, அவ்வளோ தெரியாம சிரிப்பீங்களா நீங்க? என்ன சொல்ல வர்றேன்னா, எனக்குள்ள பிரச்சனை, என்னுடைய கெட்ட குணம், என்னுடைய இச்சைகள், பல இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த தன்மை, என்னுடைய பாவ குணம், என்னுடைய பொறாமை, என்னுடைய எரிச்சல், என்னுடைய கெட்ட வார்த்தைகள், என்னுடைய கெட்ட குணம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்குதுன்றதை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க பாருங்க. தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஒத்துக்கவே மாட்டாங்க. யாரோ செய்வனை வச்சதுக்கு அவ்வளோ பவர் இருக்கான். இருக்கீங்களா? ஏன்னா கண்ணு குருடா இருக்குது. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள். எல்லாரும் உயர்த்துவோம். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே வீழ்த்திடுங்கள்.